கெட்டி மேளம் சீரியலில் துளசி வெற்றியை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வர்றாங்க. வெற்றி, துளசி தான் என் பொண்டாட்டி, அவக்கலத்தில் நான் தான் தாலியை கட்டியிருக்கேன், எனக்கு வாழ்க்கைனா அது துளசி மட்டும்தான்னு சொல்லிடுறாங்க. வெற்றி வீட்டுக்குள்ளே இருக்கிற முனுசாமி குடும்பமும் ஈஸ்வரமூர்த்தி குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க. முனுசாமிக்கு சரியான கோவத்துலையும் ஆத்திரத்துலையும், இதை பாருடா ஈஸ்வரமூர்த்தி, உனக்கு எனக்கு இவ்வளவு நாளாக தொடர்போ உறவோ இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உன் பையன் என்னை கூப்பிட்டு வச்சு இந்த அளவுக்கு மூக்கறுத்துட்டு என்னை அவமானப்படுத்திட்டான். கட்சின்னா என்னன்னு இப்போ எனக்கு அவன் புரிய வச்சுட்டான். நான் உள்ள வரைக்கும் உன் பையனுக்கு கஷ்டம்தான், அந்த கஷ்டம் வந்தால் அது என்னால் தான் வரும்னு மட்டும் நீ நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பொண்ணு பொண்டாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து என்னடா வெற்றி இப்படி எல்லாம் பண்ணிட்டு, பெற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இது, இப்படி அசிங்கப்படுத்திட்டியே, கௌரவம் மானம் மரியாதை எல்லாமே குழி தோண்டி பதிச்சிட்டியடா, நாங்கள் இருக்கிறக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, இதில் யாரும் தலையிடக்கூடாது. நான் இப்போ போய் துளசியை கூட்டிகிட்டு வருவேன், இதே வீட்டில் நான் துளசி கூட வாழ்வேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. துளசி வீட்டுக்கு போய் துளசியை கூப்பிடுறாங்க. வெற்றி, சிவராமன் தான் வெளியில் வர்றாங்க. இதை பாருங்க தம்பி, நீங்கள் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்பு, இதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. சிவராமன், பாருங்க சார், நான் துளசியை உண்மையாக நேசித்தேன், என்னோட காதலை வெளியே சொல்ல தைரியம் இல்லாதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன். இதுக்கான காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன், நான் துளசி கூட தான் இங்கேருந்து போவேனே தவிர நான் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. வெற்றி ரகு கோவத்தில் வந்து என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி வெற்றியை பிடிச்சி தள்ளிடுறாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ரகு. சிவராமன் பார்த்துட்டு, டே ரகு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சிவராமன் சொல்கிறாங்க. நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பமான மரியாதை கௌரவத்தை எல்லாம் குழி தோண்டி பதிச்சிட்டான், இவ்வளவு நாளாக நம்ப வச்சு நம்ம கழுத்தை அறுத்துட்டான், இவன்கிட்ட என்னப்பா பேச்சு, செஞ்ச காரியத்துக்கு இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனை என்ன பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மா குதின்னு குதிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா, நீங்க எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவராமன், பாருங்க தம்பி, நீங்க இங்க நின்றுட்டு பிரச்சனை பண்ண வேண்டாம், நீங்க தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, நாங்க ரொம்பவே அடிபட்டிருக்கோம், உங்க மனசு இதுல இருந்து ஆறி வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அவங்க பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ரகு இதுதான் ஜொண்டுன்ட்டு வந்து கவிதா கிட்ட சொல்றாங்க. இதை பார் கவிதா, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, நம்ம காலத்துக்கும் ஆகிற மாதிரி செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம அந்த ஆள் கிட்ட போய் நிக்கணும், 50 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஆள் கிட்ட கறந்துக்கலாங்கிறாங்க. சி, என்னங்க பொழப்புது, தங்கச்சியோட வாழ்க்கை சாவா பொழைப்பான்னு இருக்கும்போது இப்படியா போய் பணத்துக்காக நிற்பீங்கன்னு கேட்குறாங்க. ஏய், உனக்கு இன்னும் தெரியாதுடி, எப்படி பார்த்தாலும் என் தங்கச்சி அவங்களோட போய் சேர்ந்து வாழ போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையானதை நம்ம கறந்துட்டு வரணும், இந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நான் போய் என்ன சங்கதின்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரகு எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க. போய் தாம் தூம்னு டாட் போட்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி, தம்பி வெளியில் என்ன சத்தம் போட வேண்டாம், உள்ளே வாங்க அப்படின்னு கோளாராக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எதிர்பார்ப்ப சொல்கிறாங்க ரகு. ஓஹோ அப்படியா, நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கும்மா குத்தி நல்லா அடித்து தாட்டி விடுறாங்க. ஓஹோ, ஏன் மேலேயே கையை வச்சுட்டிங்களா, எங்கள் வீட்டு பொண்ணு கழுத்தில் யாருக்கும் தெரியாமல் தாலி கட்டினதும் இல்லாமல் என்ன அடின்னு அடித்து வெளுத்து கட்டிட்டீங்கல்ல, உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்குங்கிறத ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு, இருங்க உங்களுக்கு நல்லா பாடம் கற்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக ரகு வீட்டுக்கு வராங்க. ரகு வீட்டுக்கு வந்ததும் தீபா கிட்ட சரிக்கு சரி நிற்கிறாங்க. இதை பாரு, எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் உங்கள் வீட்டு பையன் துரோகம் பண்ணியிருக்கான், அப்படி இருக்கும்போது நீ எங்கள் வீட்டில் இருக்க உனக்கு தகுதி கிடையாது, நீ இங்கேருந்து உன் வீட்டுக்கு போயிரு, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீபாவை வெளியே விரட்டுறாங்க. ரகு, ஏய் அது நீ என்னடா சொல்றது, நீ கொஞ்சம் அமைதியா இருடா, பேசாம இருன்னு சிவராமன் எவ்வளவோ கெஞ்சி தடுத்து பார்க்குறாங்க. சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே விட்டு தான் நம்ம குடும்ப நிலைமை இந்த அளவுக்கு வந்து நிற்கிது, எல்லாம் எனக்கு தெரியும், தீபா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போங்கப்பா வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. தீபா பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து நிற்கிறாங்க. வெற்றியை பார்த்து சொல்றாங்க, உன்னால என் வாழ்க்கையே நாசமா போச்சுடாங்கிறாங்க. எடுத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ரகு இதோட விடாம மறுபடியும் வெற்றி மேல போய் புகார் கொடுக்குறாங்க. சிவராமன் ரகு கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா இருக்கிற பிரச்சனை பத்தாதா, திரும்ப ஏண்டா இப்படி புது பிரச்சனையை கலப்பியிருக்க, தீபா என்னடா பாவம் செஞ்சா, தீபாவை எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே அனுப்புன, ஏன் இப்படி புது பிரச்சனையை கலப்பிக்கிட்டு இருக்க, பேசாம அமைதியா இருக்க முடியாதான்னு சிவராமன் ரகுவை திட்டுறாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணியிருக்கான், அவ அக்கா இங்க குழுக்குன்னு இங்க கொந்திருப்பாளா, நான் விட மாட்டேன், அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா தான்ப்பா சரின்னு சொல்லி ரகு தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. சிவராமன் சொல்ல வரைக்கும் சொல்லி பார்க்குறாரு. மறுபடியும் பிரச்சனை பெருசானதோ, அவருக்கு நெஞ்சு வலி வந்ததோ அப்படியே மயங்கி சரிஞ்சு விழ போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு, டென்ஷன் ஆகாதீங்க, எதில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பதறாங்க லட்சுமி. துளசி ஓடி வந்து அப்பா அப்பான்னு அழுகுறாங்க. இதை பார் துளசி, இது எல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கேனா, நான் போய் சேர்றதே நல்லதுங்கிறாங்க. நம்ம வீட்டில் உன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் வரக்கூடாத பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுமா. சிவராமன் கண் கலங்கி கொண்டிருக்காங்க. இதை பார்த்த லட்சுமி, ஒரு நாளும் கண் கலங்காத நீங்கள் இந்த பிரச்சனைக்காக இப்படி கலங்கி சோர்ந்து போறீங்களே, மனசை தளர விடாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. லட்சுமி, நீங்க அதிகமா பேசாதீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு லட்சுமி கூப்பிடுவோம். இல்ல லட்சுமி, இப்படி ஆகி போச்சேன்னு நினைக்கும் போது என்னால உயிரோடவே இருக்க பிடிக்கல லட்சுமி,
அப்படியே போய் சேர்ந்துட்டா கூட பரவாயில்லைன்னு தோணுதுங்கிறாங்க சிவராமன். ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே, எங்களையெல்லாம் விட்டு போகணும்னு நீங்கள் எப்படிங்க இப்படி சொல்லலாம்? உங்களை நம்பித்தானே நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீங்கள் இப்படி மனசை தளர விடலாமாங்கிறாங்க லட்சுமி. அப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்ப்பா. என் கழுத்தில் தாலி கட்டின வெற்றி கூடவே நான் சேர்ந்து வாழ்கிறேன்ப்பா. உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் அதில் தான் கிடைக்கும்னா நிச்சயமாக நான் இதை செய்கிறேங்கிறாங்க துளசி. உங்களுக்காக நான் அவர் கூட சேர்ந்து வாழ சம்மதிக்கிறேன்ப்பான்னு சொல்லவும் சிவராமன் துளசியை பார்க்குறாங்க. துளசி சொன்னதுக்கு அப்புறமா சிவராமன் அப்படியே கொஞ்சம் மெல்ல எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. லட்சுமி அம்மா ஓடி வந்து கேட்குறாங்க, ஏங்க டக்குன்னு இந்த ஒரு பிரச்சனைக்காக எங்களையெல்லாம் விட்டு போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வந்தது? உங்களை நாங்கள் எல்லாரும் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்களே மனசு தார்ந்து சொல்லலாமான்னு கேட்குறாங்க லட்சுமி. இல்லை லட்சுமி, என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி எனக்கு பயம் வந்துருச்சுங்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வெற்றி கூடவே சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிடுறாங்க துளசி. ரகு பார்த்துட்டு பதறாங்க. ஐயோ என்னது, துளசியும் வெற்றியும் சேர்ந்து வாழ்ந்துட்டா நாம கேட்ட அமௌண்ட் கிடைக்காது போயிருமே, இவ்வளவு நேரமா நாம போட்ட ட்ராமா பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுமேன்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து தடுக்க நினைக்கிறாங்க ரகு. ஏய் துளசி, அவங்களோட நீ ஒன்றும் போய் சேர்ந்து வாழ வேண்டாம், நீ வீட்டோடயே இரு, அவனுங்களை ஒரு கை நான் பார்க்காத விட மாட்டேங்கிறாங்க ரகு. இல்லை என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், இந்த வீட்லேயும் சரி அந்த வீட்லேயும் சரி, வெற்றி மேலே கொடுத்துருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்க போறேங்கிறாங்க துளசி. இது கேட்டதும் இன்னும் ரகுவுக்கு தூக்கி வரி போடுது. ஐயோ இவ என்னடானா நம்ம பேச்ச கேட்க மாட்டா போல இருக்கு, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது போல இருக்கு, இவளை அவங்க கூட சேர்ந்து வாழ விட்டுட்டோம்னா நாம நினைச்ச மாதிரி எதுவும் அமௌண்ட் கறக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. துளசி வெற்றி கிட்ட போய் சொல்றாங்க, நான் உங்க கூட சேர்ந்து வாழ சம்மதிக்கிறேன், இதெல்லாம் எங்க அப்பாவுக்காக தானுங்கிறாங்க துளசி. துளசி சொன்னதை கேட்டதும் வெற்றிக்கு அளவில்லாத சந்தோஷம். வெற்றி கூட துளசி போறாங்க. போகும்போது தியாவையும் கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா லட்சுமி சொல்கிறாங்க, இல்லை தியா இங்கே இருக்கட்டுங்கிறாங்க. இல்லைம்மா, தியா என் கூட இருக்கிறது தான் சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. வெற்றி கிட்ட பேசவே விருப்பமில்லாத லட்சுமி அம்மா வெற்றியை பார்க்கவே பிடிக்காம இருக்காங்க. வெற்றி வீட்டிலையும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சரியான கோபத்தில் இருக்காங்க. வெற்றி இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கல, அடுத்த வருஷம் இவன் தானே நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி என்னை தலைவனையும் வைப்பான்னு நினச்சி பார்க்கல. முனுசாமி குடும்பத்தோட சம்மந்தம் பண்ணியிருந்தா ஊருக்குள்ளே எவ்வளோ கௌரவமாக இருந்திருக்கலாம், இப்படி கீழ்த்தரமாக இறங்கிட்டானே, போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டானே, எவ்வளோ ஒரு அழகான பொண்ணு, எப்படி குடும்பம் நமக்கு அமைஞ்சிருந்தது, இதையெல்லாம் தூக்கி போட்டு எப்படி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு மனசு வந்ததோ. பத்தாவதுக்கு துளசி கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு பிரஸ் மீட்டிங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளால வெளியே தலை காட்ட முடியாதுன்னு அவமானப்பட்டங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி. துளசியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க வெற்றி. அங்க மீனாட்சி இவங்களை பார்த்ததும், ஆஹா இன்னைக்கு புது கலவரம் வெடிக்க போகுது, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு உடனே இவங்களுக்கு அவங்களுக்கு நல்லவங்க மாதிரி மீனாட்சி நடந்துக்கிறாங்க. வெற்றி அங்கேயே இருங்க, உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து வெற்றிக்கும் துளசிக்கும் சுத்துறாங்க. அப்போ வெற்றியோட அம்மா வந்ததும் வெற்றியோட சேர்ந்து வாழ்றதுக்கு துளசி சம்மதத்தோட வந்திருக்கா, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், ஆமா வெற்றியும் துளசியும் புதுமண தம்பதிகள், அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து தானே நம்ம முத வீட்டுக்குள்ள கூப்பிடணும், அந்த முறையை தான் நான் செய்கிறேங்கிறாங்க. வெற்றியோட அம்மா துளசியை பார்த்ததும் அவ்வளவு கோபத்தோடு நிற்கிறாங்க. ஆமா இவளுக்கு ஆரத்தி ஒன்று தான் கேடா அப்படின்னு மீனாட்சி கையில் இருந்த ஆரத்தி தட்டை தூக்கி விசிறி எறிகிறாங்க. அது அந்த பக்கம் போய் கலோர்னு விழுது. அங்கிருந்து எல்லாரும் நடுங்கி போயிடுறாங்க. இதா பாருடி, என் பையன் தான் ஏதோ தெரியாதனமா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், அதுக்காக நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு இந்த வீட்டில் வந்து நிப்பையா, ஒழுங்கு மரியாதையா நீ இங்கிருந்து போயிடு, உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மதம் கிடையாது, வீட்டில் வாழ்ற தகுதியும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்பா அம்மா அங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, துளசி என் பொண்டாட்டியை வெளியே போன சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறாங்க வெற்றி. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, நான் நினச்ச மாதிரி திவ்யா தான் உனக்கு பொண்டாட்டி, திவ்யா கழுத்தில் தாண்டா நீ தாலி கட்டணும், இதுக்கு பேர் ஒரு கல்யாணம் கிடையாது, இவ உனக்கு பொண்டாட்டியும் இல்லை. அப்பா நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்கன்னாலும் சரி, துளசி தான் என் பொண்டாட்டி, இனிமே அது அந்த கடவுளே வந்தாலும் இதை மாற்ற முடியாது, நான் எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் அது துளசி கூட தான், நான் சேர்ந்து வளர்றது துளசி கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் என் முடிவை மாற்ற முடியாதுன்னு வெற்றி உறுதியாக சொல்லிடுறாங்க. மீனாட்சி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, எப்படியும் துளசியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த குடும்பத்தை நம்ம ஏதாவது ஒரு வழியில் சின்ன படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு கோலார ஈஸ்வரமூர்த்தி கிட்ட பேசுகிறாங்க. மாமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கலேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏமா என்னம்மா விஷயம்னு கேட்குறாங்க ஈஸ்வரமூர்த்தி. வாங்க மாமா சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெற்றி செஞ்சது சரியா தப்பா, ஆனால் எப்படியோ துளசி கழுத்தில் தாலியை கட்டிட்டாங்க. மீடியாவுக்கு இவங்க விளம்பரமாக துளசி கழுத்தில் தாலி கட்டிட்டதாகவும் துளசி தான் தான் மனைவியாகவும் எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிங்கன்னா உங்கள் கட்சிக்கு தான் பாதிப்பு வருமாமா. இந்த பிரச்சனையெல்லாம் ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் எதுவும் தெரியாது, ஆனால் துளசியை பிரித்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மீடியா ப்ரெஸ்ஸுன்னு எல்லா பக்கம் பரவலாயிடும், இந்த பிரச்சனை பெருசாக. அப்புறம் உங்கள் கட்சியில் நீங்கள் தலை தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அவமானமும் அசிங்கமும் சந்திக்க வேண்டியதாக உங்கள் கட்சிக்கே பாதிப்பு. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியிலேருந்து தூக்கறக்கும் யோசிக்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மீனாட்சி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரமூர்த்தி யோசிக்கிறாங்க, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் எனக்கு சொல்லணும், மேலே குடும்பத்தில் பிறந்த துளசிக்கு உங்கள் பையன் வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு இந்த ஒரு காரணத்தை வச்சே நீங்கள் எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமாமா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துடாதீங்க, இந்த நேரம் பார்த்து நீங்கள் துளசியை வேண்டான்னு விரட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
சொல்லுவாங்க. இதுவே பிரஸ் மீடியாவுக்கு கிடைச்ச நல்ல ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி நியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டு நஷ்டப்படுறது நாம தான் மாமா, கொஞ்சம் யோசிங்கங்கிறாங்க மீனாட்சி. ஈஸ்வரமூர்த்தி யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா மீனாட்சி, நீ சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வராங்க. வெற்றியோட அம்மா கோபத்துல துளசியை பார்த்து அப்படியே நெருப்பா கொதிச்சு நிக்கிறாங்க. ஏங்க இன்னும் என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இவன் தான் ஏதோ தெரியாதனமா இவளை கூட்டிட்டு வந்துட்டானா, அதுக்காக நம்மளும் இவளை சேர்த்துக்கணுமா என்ன? இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டுற வழியை பாருங்கங்கிறாங்க. இல்ல வெற்றியும் துளசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்கள பிரிக்கவும் வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே விரட்டவும் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வாங்க, மீனாட்சி நீ ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வாங்குறாங்க. அம்மா அதிர்ச்சியோட அப்படியே நிக்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வேண்டான்னு சொல்றேன், நீங்க வீட்டுக்குள்ள வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு, நீ பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க. கதிரவனுக்கு ஒன்றும் புரியல. மீனாட்சி என்னதான் போய் அப்பா கிட்ட அப்படி சொல்லியிருப்பா, அப்பா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்பாவே இப்படி மனசு மாறிட்டாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. வெற்றியோட அம்மா நிலை இதை ஏத்துக்கவே முடியல. துளசியை பார்க்கும்போது அப்படியே ஆக்ரோஷத்தோட இருக்காங்க. முனுசாமி பொண்ணு திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வாழ்றதை விட்டுட்டு போய் ஒரு குழந்தையோட இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானே, இவ வேற ஒரு ராசி கட்டுவேன்னு வேற சொல்றாங்க. இவனால என் பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. வெற்றியோட அம்மா தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்றாங்க. துளசியோட ஆரம்ப வாழ்க்கையை கெடுத்ததே வெற்றியோட அப்பா தான். இந்த உண்மையை வெளிப்படுத்துற காலம் வெற்றிக்கு கூடிய சீக்கிரம் வரை என்னென்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.